இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். தலோக் இன்தான் பேரணியில் பங்கேற்க வேண்டாம், பொதுமக்களுக்கு போலீஸ் அறிவுறுத்து. மக்கள் நாட்டுப்பற்று பேரணி என்ற பெயரில் நாளை மறுநாள் சனிக்கிழமை தலோக் இன்தான் சாய்வு கோபுர சதுக்கத்தில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள பேரணியில் மக்கள் பங்கேற்க வேண்டாம் என்று போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். இந்த பேரணிக்கு போலீஸ் துறை அனுமதி வழங்கவில்லை என்பதுடன் பெர்மிட்டையும் வெளியிடவில்லை என்று ஹிலேர்பேரா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அஹ்மத் அட்னான் தெரிவித்தார். தவிர அந்த சாய்வு கோபுரம் வீற்றிருக்கும் சதுக்கம் தலோக் இன்தான் நகராண்மை கழகத்திற்கு சொந்தமானதாகும். இப்பேரணி தொடர்பில் நகராண்மை கழகமும் எந்தவொரு அனுமதியையும் வழங்கவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். இந்த பேரணி 2012 ஆண்டு அமைதி பேரணி சட்டத்தின் நிபந்தனைகளை நிறைவு செய்யும் வகையில் இல்லை. எனவே இந்த பேரணியில் கலந்து கொள்கின்றவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏசிபி அஹ்மத் அட்னான் எச்சரித்துள்ளார். மலேசியாவிற்கு வருகை தரும்படி தாம் விடுத்துள்ள அழைப்பை பெரு நாட்டு அதிபர் டினா எர்சில்லா பொலரத்தே ஜெகரா ஏற்றுக்கொண்டு இருப்பதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பெரு அதிபரின் மலேசிய வருகை அடுத்த ஆண்டு இறுதியில் அமையும் என்று பிரதமர் விளக்கினார். தென் அமெரிக்க நாடான பெரு தலைநகர் லிமாவில் நடைபெற்று வரும் ஆசியா பசிபிக் பொருளாதார உச்சநிலை மாநாடான ஏபெக்கில் கலந்து கொண்ட பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று அரசாங்க மாளிகையில் பெரு அதிபரை சந்தித்தார். பெரு அதிபருடன் நடத்தப்பட்ட இருவழி சந்திப்பின் போது மலேசியாவிற்கு வருகை தரும்படி தாம் விடுத்துள்ள அழைப்பை அதிபர் டினா எர்சிலா உடனடியாக ஏற்றுக்கொண்டு இருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். பேரா பரேட் புந்தார் குவாலகூராவில் 2 மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளை மோதி தள்ளிய பின்னர் மிக சாதுரியமாக தப்பி சென்ற வெள்ளை நிற காரின் ஓட்டுநரை போலீசார் கைது செய்துள்ளனர். அந்த நபரின் இந்த அராஜக செயல் தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டதை தொடர்ந்து 48 வயது மதிக்கத்தக்க அந்த நபர் அடையாளம் காணப்பட்டு வளைத்து பிடிக்கப்பட்டதாக கரியான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஜூனா யூசுப் தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பாக கடந்த செவ்வாய்க்கிழமை போலீஸ் புகார் பெறப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அந்த வெள்ளை நிற கார் இதற்கு முன்பு மற்ற வாகனங்களை மோதி தள்ளியது. இதனைத் தொடர்ந்து அந்த காரை தடுத்து நிறுத்துவதற்கு 37-40 வயது மதிக்கத்தக்க 2 மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் முற்பட்ட வேளையில் அவர்களின் மோட்டார் சைக்கிளையும் மோதி தள்ளிவிட்டு அந்த வெள்ளை நிற காரோட்டி லாவகமாக தப்பியுள்ளதாக ஜூனா யூசுப் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட காரை அடையாளம் காணும் முயற்சியில் ஈடுபட்ட போலீசார் பின்னர் அந்த நபரையும் அடையாளம் கண்டு கைது செய்தனர். இதில் அவர் பயன்படுத்திய டொயோட்டா கொரோலா எல்டிஸ் ரக காரையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளதாக ஜூனா யூசுப் மேலும் கூறினார். பட்டாலிஞ்சயா பெலாங்கி உத்தாமாவில் உள்ள ஒரு கொண்டோமினியம் அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியிலிருந்து கீழே விழுந்து ஆடவர் ஒருவர் மரணமுற்றார். இச்சம்பவம் நேற்று பிற்பகல் 3:39 மணியளவில் நிகழ்ந்தது. மரணமுற்ற நபரிடம் எந்தவொரு அடையாள ஆவணமும் காணப்படாததால் அவரை அடையாளம் காணும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த வீடமைப்பு பகுதியை சேர்ந்தவராக இருக்கும் அந்த நபரை பற்றி யாரும் அறிந்து வைத்திருக்காததால் அவரை பற்றிய உடனடி தகவல் எதுவும் இல்லை. அதேவேளையில் இச்சம்பவம் குறித்து போலீசார் புலன் விசாரணை செய்து வருவதாக பட்டாலிஞ்சயா மாவட்ட போலீசார் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்றத்தின் பிரதான கட்டடத்தில் செயல்பட்டு வரும் கெஃபே உணவகத்தில் சுத்தம் பராமரிக்கப்படாததை தொடர்ந்து அந்த உணவகம் வரும் நவம்பர் 26ஆம் தேதி வரை 2 வாரத்திற்கு மூடும்படி கோலாலம்பூர் சுகாதாரத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மிக அசுத்தமாக காணப்பட்டுள்ள அந்த கெஃபேவின் சூழல் பொதுமக்களின் சுகாதாரத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்த வல்லதாக இருக்கிறது என்று கூறி 1983ஆம் ஆண்டு உணவு சட்டத்தின் கீழ் அந்த கெஃபேவை மூடுவதற்கான நோட்டீஸை சுகாதாரத்துறை சார்பு செய்துள்ளது.
நாட்டின் நாடாளுமன்றத்தில் பிரதான கட்டடத்தில் செயல்பட்டு வரும் ஒரு கெஃபே உணவகம் அசுத்தமாக காணப்பட்டது குறித்து மக்களவை சபாநாயகர் தான் ஸ்ரீ அப்துல் ஜோஹாரியிடம் கருத்து கேட்டபோது உண்மை நிலவரத்தை அறிவதற்கு இதில் சம்பந்தப்பட்டுள்ள அனைத்து தரப்பினரையும் அழைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ட்ரெய்லர் லாரியிலிருந்து பிடிமானத்தை தகர்த்து கொண்டு கொள்கலன் ஒன்று வாகனங்கள் மீது விழுந்த சம்பவத்தில் பெண் ஒருவர் பலியானதை தொடர்ந்து அந்த ட்ரெய்லர் லாரியின் ஓட்டுநர் விசாரணைக்கு ஏதுவாக 4 நாள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். பினாங்கு புக்கிட் மிர்தாஜாம் ஜாலான் புக்கிட் தங்காவில் நேற்று காலை 9:16 மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் 21 வயது சீன பெண் உயிரிழந்தார். 25 வயதுடைய மேலும் ஒரு நபர் கடும் காயங்களுக்கு ஆளாகி புக்கிட் மிர்தாஜாம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவத்தில் 3 கார்கள் 2 லாரிகள் சேதமுற்றன. 51 வயது லாரி ஓட்டுநர் மேஜிஸ்ட்ரேட் முகமது ஹரித் முகமது மஸ்லான் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு அவரை 4 நாள் தடுத்து வைப்பதற்கான அனுமதியை போலீசார் பெற்றுள்ளனர். 4 போலீஸ்காரர்களின் பாதுகாப்புடன் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்ட அந்த லாரி ஓட்டுநர் 1987 ஆண்டு போக்குவரத்து சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகிறார். சம்பவம் நிகழும்போது அந்த லாரி ஓட்டுநர் போதைப் பொருள் உட்கொள்ளவில்லை என்பது சிறுநீர் பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை தொடர்ந்து கடலோர நகரங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடலோர பகுதிகளான கில்லான், கொலக்கில்லான், கொலக்கடா, தெலோக் இந்தான் மற்றும் பக்கான் குக்குப் முதலிய பகுதிகளில் இத்தகைய அபாயம் இருப்பதாக கோடி காட்டப்பட்டுள்ளது. தீபகற்ப மலேசியாவில் நாளை வெள்ளிக்கிழமை தொடங்கி இந்த 4 இடங்களில் கடல் பெருக்கால் திடீர் வெள்ளம் ஏற்பட சாத்தியம் உள்ளதாக நில அளவு வரைபட இலாக்கா வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. வரும் நவம்பர் 17 வரையில் கடல் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம். இக்காலகட்டத்தில் பேரா மாநிலத்தில் தெலோக் இந்தான், ஸ்லாங்கூரில் கில்லான், கில்லான் துறைமுகம், கடா மாநிலத்தில் கொலக்கடா மற்றும் ஜொஹூரில் பக்கான் குக்குப் பாதிக்கப்படலாம். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருக்கும்படி அவ்விலாக்கா கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள